ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு கொங்கு ஸ்டைல் ரெசிபி. எங்கள் அம்மாவோட ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது நிறையா பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு குருமா மாதிரி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ மட்டன் குருமானே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸ் எல்லாம் வந்து வறுத்து அரைச்சி அதில் வந்து மட்டன் குக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த நல்ல ஒரு மட்டன் குருமா, மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கான மசாலா வந்து வறுத்து அரைப்போம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அரைப்போம். அதில் ஒரு 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய். ஏலக்காய் வந்து அளவாக சேர்த்திக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப ஒரு இனிப்பு வாசனை மாதிரி வரும். அது நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்த்த போகிறோம். ஸோ 1 ஏலக்காய் போதும். அதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இந்த சோம்பு கசகசா சேர்த்தும் போது நல்லா வந்து குருமா ஃப்ளேவர் வந்துடுங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல், பட் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட சூட்லேயே வந்து நல்லா வந்து தேங்காய் வறுபட்டுறணும். அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அதை கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகா லைட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதுவும் சேர்த்தியாச்சு. இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலர் மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறதுல அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ரா ஃப்ளேவர்லாம் போன உடனே நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்து விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா ஈஸியாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துறேன். அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ அந்த அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்து விட்டுறலாம். அதுவும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்திக்கலாம். மட்டன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. எனக்கு கொஞ்சம் குழம்பு கெட்டியாக வேணும். ஸோ நான் வந்து அளவாக தண்ணி விடுறேன். ஆக்சுவலி குக்கரில் சமைக்கும்போது நம்ம தண்ணி வந்து அளவாக விட்டு வேக வைக்கிறது நல்லது. ஏன்னா மட்டன் வந்து தண்ணி விட்டு வேகும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுறலாம். ஒரு 6 to 7 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நல்லா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. மட்டனும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பரான நல்லா கமகமன்னு வாசனையான சூப்பரான மட்டன் குழம்பு, மட்டன் குருமா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.